வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் மெஹந்தியார். நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் வித் சர்டிஃபிகேட்டோட. பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ். உங்களுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் 13 பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ஸ் ஆஃப் லோட்டஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம லோட்டஸ் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லைன் கூட வச்சுக்கோங்க, இல்லைனா டாட்டர் லைன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் ரொம்ப தின்னாக லைன் போடுறேன். ஸோ இது எப்படி போடணும்னா ஓவல் ஷேப்பில் போடணும். ரொம்ப பிகினராக இருக்கீங்க, எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே இந்த லோட்டஸ் பொறுத்த அளவுக்கு மேலேருந்து தான் கொண்டு வரணும், ஓகேவா? ஸோ இந்த ஓவல் ஷேப் மேலேருந்து தான் கொண்டு வரணும். கொண்டு வந்து திரும்ப மேலே போயிட்டு முடிக்கணும். இப்படி கீழே இருந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம போடக்கூடாது. இப்படி போட்டால் தப்பு. இந்த மாதிரி நீட்டாக ரொம்ப மெல்லிஸாக இந்த மாதிரியும் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு டாப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரே ப்ரெஷரில் தான் நம்ம கொடுக்கணும், ஓகேவா? எனக்கும் வாட்டரியாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்டிக் ஆகுது. இந்த மாதிரி தான் முடிக்கணும். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரே ப்ரெஷர்லேயே கொண்டு வந்துடணும். நடுவில் எங்கேயும் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓவல் ஷேப் போட்டுக்கோங்க. நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். ஒரே ப்ரெஷரில் தான், எங்கேயுமே கட் பண்ணலை, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலை. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துலையே கொண்டு வந்து தான் முடிக்கணும், சரியா? இப்போ எதுக்காக டாட்டர் லைன் வைக்கிறேன் அப்படின்னா பெட்டல்ஸ் போடுறதுக்காக தான், ஈவனாக வரணும் அதுக்காக. ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதோட சென்டர்லேருந்து அந்த மேலே இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு கர்வ் போட்டாச்சா? ஸோ போட்டுட்டு இதுலேருந்து கொஞ்சம் கிராஸாக வர்ற மாதிரி வந்து கீழே, ஓகேவா? புரியுதா? அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பெட்டல்ஸ் எங்கே போடணுன்னா அதோட கொஞ்சம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே போடணும். ஸோ இதுலேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடுங்க. எல்லாமே கீழே எடுத்துகிட்டு வந்து தான் முடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இதோட பாதி. இப்போது கீழே இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இந்த ரெண்டு சைடும் நான் டாட் வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன்னா லீவ்ஸ் போட, ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா லீவ்ஸ், இந்த மாதிரி லீவ்ஸ் போட்டாச்சு. இதோட சென்டரில் ஷேட் பண்ண போகிறோம். ஷேடிங் பற்றி ஒரு கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஷேடிங்ஸ் இருக்குது, நிறைய டைப் இருக்குது ஷேடிங்லேயே. ஸோ அதை நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷேட் பண்ணிவிட்டு நடுவில் டாட் வச்சுக்கிறேன். செகண்ட் டிசைன் பார்க்கலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுலேயுமே உள்ளேருந்து நம்ம வந்துட்டு அந்த பெட்டல்ஸ் கொண்டு வர போகிறோம். உள்ளே ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸ் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பெட்டல்ஸ் நான் எப்படி போடுறேன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போடுறேன். ஃபஸ்ட்டில் போட்டது கொஞ்சம் வளைஞ்சு கீழே வந்திருக்கும், இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்திருக்கும்.
ஸோ இந்த மாதிரி டாட் வச்சுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. தேர்ட் டிசைன் பார்க்கலாம். தேர்ட் டிசைனில் சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஓவல் ஷேப் போட்டோம் இல்லையா, அதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம வந்துட்டு இந்த பெட்டல்ஸ் போட்டிருப்போம். ஆனால் இதில் அதுக்கும் கொஞ்சம் கீழே போடுறோம். சரியா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் டாட் வச்சுட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா, மேல் பார்ட் மட்டும் திக் பண்ண போகிறோம். திக் லைனாக கொடுக்குறோம் இந்த மாதிரி. ஃபோர்த் டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே டாட் வச்சு இந்த மாதிரி கர்வ் லைனாக இழுத்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதுவுமே ஸ்ட்ரெயிட் லைனாக தான் போட போகிறோம். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகேவா? எல்லாமே நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போடுவேன். ஸோ கீழே வந்து வளைக்கலை, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போட்டாச்சு. கீழே இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போது சென்டர் ஃபுல்லாகவே ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே திக் பண்ணிக்கோங்க. திக் லைனாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து டிசைன் பார்க்கலாம். நான் அந்த மாதிரி ஓவல் ஷேப் போட்டுட்டேன். இது உள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? இது உள்ளே ஃபுல்லாகவே டார்க்காக ஃபில் பண்ணிக்கிறேன். ஷேப்ஸ் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வெயின்ஸ் போட்டோம் இல்லையா, ஸோ அதில் போட்டிருப்போம் இந்த மாதிரிலாம். அதை தான் நான் இங்கே கொண்டு வர போகிறேன். இது எப்படின்னா பெட்டல்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ ஒரு டாட் வச்சுட்டு நல்லா போல்டாக அதை ட்ராப்ஸ் மாதிரி இப்படி இழுத்து விடுறேன். ஒரு டாட் வச்சுட்டு நீங்கள் லைன் மாதிரி போடக்கூடாது. நீங்கள் ஒரு பல்ஜாக டாட் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கீழே வர்றது மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வர்ற மாதிரி பார்த்துக்கணும். சரியா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போது சென்டரில் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். லீவ்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுலேயுமே திக் பண்ணிடுறேன். சிக்ஸ்த்து டிசைன் பார்க்கலாம். நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் போட்டு இதில் வந்துட்டு நான் டபுள் லைன் கொடுக்குறேன். இது உள்ளே ஃபுல்லாமே நம்ம ஃபில் தான் பண்ண போகிறோம். இங்கே ஒரு டபுள் லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பெட்டல்ஸ்க்கு கிட்ட ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி சின்னதாக கர்வ் மாதிரி போட்டு இதை கொஞ்சம் வளைச்சி கீழே கொண்டு வரோம். இந்த மாதிரி. ஓகேவா? தனித்தனியாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போடுங்க. இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும். இழுத்து கொஞ்சம் லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி போட்டு கீழே இதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடுமே கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு. அடுத்து உள்ளே ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த நடுவில் உள்ள லைனை மட்டும் விட்டுட்டு இது ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ண போகிறோம் லாஸ்ட் வரைக்கும். ஸோ இதே மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி. ஓகேவா? செவன்த் டிசைன் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஓவல் ஷேப் போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி லைன் போட்டு ஒரு பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க.
இதுக்கும் மேலே வரணும், இந்த ஓவல் ஷேப்புக்கும் மேலே. ஓகேவா, கொஞ்சம் மேலே தான் இருக்கும் இந்த பெட்டல்ஸ். இப்போ 3 போட போகிறோம். அதே மாதிரி தான் மேலே மேலே இதுக்கும் கொஞ்சம் ஹைட்டாக. ஓகேவா, தேர்ட் ஒன்றும் இதோட கொஞ்சம் ஹைட்டாக போட்டு கீழே எடுத்துகிட்டு வரும்போது கீழே வந்துட்டு ஈவனாக இருக்கணும். ஸோ இப்போ புரியுதா பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்னு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செகண்ட் பெட்டல்ஸ்க்கும் இந்த செகண்டில் இருக்கிறதுக்கும் ஒரு லைன் போடுறேன். கீழே இதே மாதிரி போட்டுக்கோங்க. கீழே இந்த மாதிரி போட்டு லீவ்ஸ் மாதிரி போட போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. நிறைய பேருக்கு ஃப்ளவர்ஸ் வரல, ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போடுங்க. இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயுமே நம்ம இந்த மாதிரி லீவ்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு. இப்போ அந்த லைன் எதுக்கு போட்டிருக்கோன்னா, அதுக்கு உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி குட்டி 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 ரவுண்ட். இப்போ அந்த தின் லைனை திக் லைனாக போட்டுக்கோங்க. நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன், ரொம்ப தின்னாக தான் போட்டிருக்கேன். இப்போ உள்ளே ஷேட் பண்ணிக்கலாம். ஷேட் பண்ணிவிட்டு திக் பண்ணிக்கோங்க. இப்போது ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த அவுட்டர் ஃபுல்லாகவே, அவுட்டரில் மட்டும்தான் போடுறேன், உள்ளே போடலை. அவுட்டர் மட்டும் நீங்கள் திக்காக இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக் லைனாக அவுட்டரில் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு 8th டிசைன் பார்க்கலாம். இந்த ஓவல் ஷேப் போட்டுட்டு உள்ளே ஒரு லைன் கொடுத்துருக்கேன். நான் 2 ஓகேவா, 2 லைனாக கொடுத்துருக்கேன். ரொம்ப தின்னாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பெட்டல்ஸ் போடுறோம். இந்த பெட்டல்ஸ்க்கு உள்ளேயுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு லைன் கொடுக்க போகிறோம். இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கோங்க. ஏன்னா 2 லைன் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்காக தான். இப்போ இதில் இந்த மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க உள்ள. கொடுத்துட்டு அந்த 2 லைனுக்கு நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன், சின்ன சின்னதாக. ஓகேவா, ரொம்ப தின்னாக, ரொம்ப டார்க்காக போட்டுறாதீங்க, ரொம்ப தின்னாக போடுங்க. இப்போ பார்க்க பாக்ஸ் மாதிரி இருக்கா, இந்த பாக்ஸ் உள்ள ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நடுவில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டேன். இப்போது அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி பாக்ஸ், அது உள்ளே ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக டாட்டட் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸுமே போட போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது உள்ளே ஃபுல்லாகவே குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுட்டு இது பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவை நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம்.
மேலேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலேயும் திக் லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th டிசைன் பார்க்கலாம். இதுக்கு நான் போட போகிறது ட்ராப்ஸ். ஓகேவா? ட்ராப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இது வந்துட்டு வெயின்ஸில் போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கர்வ் லைனாக கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே வெயின்ஸில் பார்த்தது தான். ஒரு லைன் கொடுத்துட்டு திரும்ப வளைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்குறோம். 5th டிசைன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது போல தான் இருந்தாலும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அது உள்ளே ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ லெஃப்ட் சைட்லேயுமே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தின்னாக, அதுக்கப்புறம் டார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிட்ட ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் சின்னதாக இருக்குன்னா செகண்ட் ஒன் அதோட கொஞ்சம் பெருசாக, தேர்ட் ஒன் அதோட கொஞ்சம் பெருசாக. ஓகேவா? இப்போ போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ஹம்ஸ் போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ ரவுண்ட் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ரவுண்டும் சேர்த்து போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போது சைட்ஸில் போட்டுக்கலாம். இந்த சைட்லேயுமே இந்த மாதிரி போட்டுக்கோங்க, பெட்டல்ஸ் மாதிரி. நடுவில் ரவுண்ட். எல்லா ஃப்ளவர்ஸுமே நம்மளே ஓரளவுக்கு க்ரியேட் பண்ணுறது தான். ஓகேவா? டென்த் ஒன் பார்க்கலாம். நான் ஓவல் ஷேப் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே ஃபுல்லாகவே நான் ஷேட் பண்ணிக்கிறேன். ஷேட் பண்ணி டாட் வச்சாச்சு. இப்போ லைன் போட்டிருக்கேன். 2 சைட்லையுமே இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கிட்டு இதில் லீவ்ஸ், ஒன் சைடு லீவ்ஸ், இன்னொரு சைடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதோட அவுட்டர் ஃபுல்லாகவே நம்ம திக் லைனாக ஃபார்ம் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.